ஒரு சின்ன கடை தாங்க வச்சுருக்கேன், என்கிட்ட ஜிஎஸ்டியும் இல்லை ஐடியும் இல்லைங்க, எங்கே போனாலுமே லோன் தர மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட ப்ராப்பர்ட்டியும் இல்லைங்க, எனக்கு ஒரு 2 லட்சம் இல்லை ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன லோன் வேணும், அதுக்கு என்ன தாங்க வழி? ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். நார்மலாக பார்த்தீங்கன்னாங்க இந்த பிஸ்னஸ் லோன்னு சொல்லிட்டாலே கம்பல்சரி ஜிஎஸ்டி வேணுங்க. ஜிஎஸ்டி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு ஐடிஆராவது வேணும். ஜிஎஸ்டியும் என்கிட்ட கிடையாதுங்க, ஐடிஆரும் என்கிட்ட கிடையாது. நானே ஒரு சின்ன கன்சர்னாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொட்டேஷன் பண்ணி பிஸ்னஸ் வந்து கணக்காட்டுற அளவுக்கு எனக்கு வருமானம் வரலைங்க. இதை வச்சு தான் நானே ஒரு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதை ஒரு கடையை மேம்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா, ஒரு 4 லட்ச ரூபா, இல்லை ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது. ஸோ எனக்கு ஏதாவது லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்குங்க. ஆனால் உங்களுக்கு பேங்கிங் செக்டாரில் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, பேங்கிங் செக்டரில் கிடைக்கவே கிடைக்காதுன்னா மேபி உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கான ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு வரவு செலவு நல்லா பண்ணிட்டு இருந்து ப்ரீ அப்ரூவ்டு லோன்ஸாக கிடைச்சா வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இதுக்காக ட்ரை பண்ணால் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இதுக்காக உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரியான கேட்டகரிஸில் லோன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எல்லாம் வந்து ஜென்ரலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ஐடிஆர் தேவையில்லைங்க. நார்மலாக ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும். ஸோ இந்த ப்ரூஃப்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தாலே போதும். ஸோ இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வேணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ல ஏதாவது ஒரு பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டோ வேணும். இல்லை ரெண்டுமே இருந்தாலும் ஓகே, இதுல ஏதாவது ஒண்ணுதான் இருந்தாலும் ஓகே. ஆனா 3வது விஷயம், இந்த அக்கௌண்ட்டு குறைஞ்சபட்சம் 1 வருஷமா நீங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3 மாசம் தாங்க ஆச்சு, 4 மாசம் தாங்க ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் வராது. ஸோ கம்பல்சரி எந்த அக்கௌண்ட்டா இருந்தாலும் 1 வருஷம் மெயின்டைன் ஆயிருக்கணும். 4வது பிஸ்னஸ் விண்டேஜ் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தேவைப்படாது. எப்படி ஜிஎஸ்டி ஐடிஆர் தேவையில்லைன்னு சொன்னோமோ அதே மாதிரியே இங்கேயும் விண்டேஜ் ப்ரூஃப் தேவையில்லை. அதுக்காக தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம 1 இயர் ஸ்டேட்மெண்ட்டு கேட்குறோம். அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் ரேஷியோ. சரிங்க, லோன் கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க, எதை வச்சுங்க லோன் கொடுப்பாங்க? 6 மாதத்துக்கு நீங்கள் என்ன வரவு செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. 6வது விஷயம், உங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஸோ எவ்வளவு மெயின்டைன் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 ரூபாய் ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதாவது ஆவரேஜ் பேலன்ஸ்னா எப்பயும் 20,000 ரூபாய் இருக்கணுன்றது கிடையாதுங்க. உதாரணத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா வந்திருக்கு, ஒரு 10 நாள் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் நீங்க அந்த பேமெண்ட்டை மாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா 10 நாளைக்கு உங்களுக்கு ஆவரேஜ் பேலன்ஸ் 20,000 ரூபா வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் பேலன்ஸ்ல ஒரு 20,000 ரூபா மெயின்டைன் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ அடுத்த விஷயம், இந்த ஆவரேஜ் பேலன்ஸ் இல்லைங்க, ஆனால் டர்ன் ஓவர் நல்லா இருந்ததுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த 6 மாசத்துல ஒரு 20 lakhs மேல டர்ன் ஓவர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த 7 பேராமீட்டரும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ்லாம் இல்லாமல் எந்த டாக்குமெண்ட்டுமே அடமானம் பண்ணாமல் இந்த ஸ்மால் டிக்கெட் பிஸ்னஸ் லோன்